தெளிவரசியல் பார்வையில் உலக அளவுல இந்த அடிப்படைவாதிகள் செய்யும் செயல்கள் எப்படி அப்படின்னா பிரிவினை தான் அவங்களோட முதல். இது டிவைட் அண்ட் ரூல், பிரிவினை ஏற்படுத்தி மக்களுக்குள்ள உள்ள ஒற்றுமையை செதற செஞ்சு அதுல நம்மளுக்கான ஆதரவை எடுத்து நாம ஆட்சி செய்யணும் அப்படிங்கறதான் இந்த டிவைட் அண்ட் ரூலோட பாலிசி. அதுதான் அடிப்படைவாதிகளோட முக்கிய மெத்தட் ஆஃப் ரூல்லாம் இருந்திருக்கு, அவங்களோட செயல்பாட்டு முறையா இருந்திருக்கு. சில உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாரதத்துல இந்த மொழி சண்டை இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்ட்டு. இப்போ சைனாவை பார்த்தீங்கன்னா, சைனால 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க உள்ள அடிப்படை அந்த தேசத்தோட தன்மையை அழிச்சிட்டு கம்யூனிசம் உள்ள வந்திருக்கு. கம்யூனிசம் பார்த்தாச்சுன்னா அது ஃபண்டமெண்டலிஸ்ட் ஐடியாலஜிஸ் உள்ளதான் அப்படின்னு. அங்க அவங்க கொண்டுட்டு வந்தது என்ன ஒரு பிரிவினை அப்படின்னா ஏழை பணக்காரன் அப்படிங்கதான். இதுதான் உலகத்துல நிறைய இடத்துல கொண்டுட்டு போய் ஏழையா இருக்கான், பணக்காரன் ஆறான் அப்படிங்கறதுலாம் அடிப்படைவாதத்தோட சிந்தனை. இதே இது ஒரு நல்ல சித்தாந்தமா இருந்துச்சுன்னா என்ன சொல்லும்னா, நீ ஏழைனாலும் கவலைப்படாத, நீ உழைச்சனா நீயும் பணக்காரனா ஆகலாம் அப்படின்னு சொல்றதான் உண்மையான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு சித்தாந்தத்தோட அறிகுறின்னு சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுக்கணும்னா, பிராமணர்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, சூத்திரருக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்றாங்கல்ல அடிப்படைவாதிகள், அவங்க சொல்றது பொய். நம்ம பாரதத்துல உள்ள ஹிந்து சனாதன ஹிந்து தர்மத்துல உள்ள ஸ்கிரிப்சர்ஸ் படி என்னன்னா, நீ சூதரனா இருந்தாலும் நீ முயற்சி செஞ்சனா நீ பிராமணனா ஆளாம் தான் நம்ம கிரந்தங்கள்ல எல்லாம் போடப்பட்டிருக்கு. இதே நேரத்துல பிராமணர்களை நீ தன்மைய நீ காப்பாத்தல, நீ கடமைகளை செய்யலன்னா நீயும் சூதரனா மாறுவ அப்படிங்க அந்த பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு தர்மம். அதனால்தான் இன்னைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள், 1000 லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் சனாதன தர்மம் என்னைக்கும் சனாதனமானது, நித்தியமானதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த தன்மை, இந்த பொது தன்மை, இந்த ஒரு பேசிக் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் உள்ள தன்மை இருக்கிறனால தான். பிராமணர் எப்பவும் பிராமணரா இருந்தது கிடையாது. பிராமணர்கள் பிராமண தன்மையோட இருக்கிறது வரைக்கும் தான் பிராமணர். சத்திரியர்கள் சத்திரிய தன்மையோட இருக்கிறது வரைக்கும் தான் சத்திரியர்கள். வைசியர்கள் அவங்களோட தர்மத்தின் அடிப்படையில செயல்படணும். சூதரர்கள் முயற்சி செஞ்சால் வைசியர்கள் மாறலாம், சத்திரியர் மாறலாம், பிராமணர்கள் மாறலாம், குருமார்களாவும் மாறலாம் அப்படிங்கறத நம்ம கிரந்தங்கள்லாம் சொல்லுது. நிறைய எண்ணற்ற உதாரணங்களும் இதுக்கு இருக்குது காலம் காலமா. அதனால இதுதான் குட் லீடர்ஷிப். அப்போ சனாதன ஹிந்து தர்மத்தோட அந்த கோட் ஆஃப் லா இருக்குல்ல, மனு தர்ம சாஸ்திரமா இருக்கட்டும், கோட் ஆஃப் லாவா இருக்கட்டும், இது லீடர்ஷிப்கானது, உண்மையான குட் லீடர்ஷிப்கானது, குட் கைடன்ஸ்கானது. இதே இது சில சித்தாந்தவாதிகள், அதான் நம்ம சொல்ற இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்லாம், ஏழையா இருக்கான், பணக்காரனா இருக்கலாம், நீங்க கஷ்டப்படுறீங்க, அவன் பாரு சந்தோஷமா இருக்கான், இப்படியே பிரிவினையை உண்டாக்குறாங்க. பிரிவினையை உண்டாக்காம நீ உழைச்சா முதலாளி வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம், நாம ஏன் அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்றதுக்கு பதில நீ அவனை அடிமையாக்காத, அதே நேரத்தில் என் கடமைக்கு மரியாதை கொடு, நம்ம கடமையை நாம செய்யலாம், நானும் உழைக்கிறேன், நீயும் உன் கருணையை காட்டு அப்படின்னு கொண்டுட்டு போனா அது உலக அளவுல அக்செப்டபிள் சித்தாந்தமா இருக்கும். நான் சொல்றது ஏத்துக்கிறவங்களும் இருப்பீங்க, ஏத்துக்கிடாதவங்களும் இருப்பீங்க. பட் இதுதான் உண்மை. யார தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்றோமோ, தாழ்த்தப்பட்டது ஜாதி மட்டும் இல்ல, மனிதர்கள்ல யாரு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கலாம், கொஞ்சம் இக்னோரண்ட் பீப்புளா இருக்கலாம், அவங்கள மேம்படுத்துற சமுதாயமும் சித்தாந்தமும் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா, பாரத தேசத்துல ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிசம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் கொஞ்சம் தலை ஓங்கி இருக்கு தவிர மீதிப்படி கம்யூனிசம் இங்க செயல்பாட்டுல வரல. ஆனா இந்த அடிப்படைவாதிகள் அங்க பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்துட்டே தான் இருந்திருக்காங்க. எந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வட இந்தியா தென் இந்தியான் பிரிவினை, இது அடிப்படைவாத தன்மை பிரிவினைவாதம். ரெண்டாவது மொழியை வச்சுட்டு
என் மொழி தான் பெருசு, சமஸ்கிருதமா தமிழா அப்படின்ட்டு கேக்குறது. நான் சமஸ்கிருதத்தெல்லாம் ஏத்துக்கிட முடியும். அதே மாதிரி அங்க மும்பைல ஒரு காலகட்டத்துல வந்து பீகாரி மக்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டாங்க, பீகாரிக்கெல்லாம் இங்க வேலை இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து மாநில அளவுல நம்ம குறுகி 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 இருந்தாதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையிலையும் பிரிவை இடைவேளைய வந்து ஏற்படுத்த முடியும், அவங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை கொண்டுட்டு வரும். இப்போ கர்நாடகால இருந்து தண்ணி வருதுன்னா இந்த அடிப்படைவாதிகள் தான் 2 இடத்துலயும் இருப்பாங்க. கர்நாடகால வந்து அவன் என்ன சொல்வான்னா, நான் தண்ணி தர முடியாது, ஏன் மக்களுக்கு தேவை. அப்ப இங்க இவன் வந்து ஆட்களை வச்சு போராட வைப்பான், எனக்கு அந்த தண்ணி வேணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தா கூட அவங்க செயல்பட மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டுட்டு வந்து. ஏன்னா இந்த பிரிவினைய இது பண்ணாது. அப்பதான் வந்து கன்னடா மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டையாவே இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுற செயல் தான் இது. ஏன் தண்ணி வந்து அந்த லிமிட்டுக்கு தகுந்தாப்புல விட்டுச்சுன்னா விடலாம், தாராளமா விடலாம். அங்கேயும் வந்து பயன்பாட்டுல எந்த அளவுக்கு நல்லபடியா பயன்பாட்டுக்கு போகுதுன்னு தெரியாது. அதெல்லாம் அவங்க பிசினஸ்க்காக தேவையான யூனிட்ஸுக்கு டைவர்ட் பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய தண்ணி வேஸ்டா போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த வேஸ்டா போற தண்ணி அடுத்த மாநிலத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட அஜெண்டாவோட அவங்க பண்ற விஷயங்கள். அதே மாதிரி மொழி இது, அப்புறம் ஆரியன் டிராவிடியன் அப்படின்ட்டு இனமா உருவாக்கி, ஆரியன் டிராவிடியன்கிறதுலாம் இனம் கிடையாது. தமிழர்கள்லயும் ஆரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, காலங்காலமா இருக்காங்க. டிராவிட தன்மைங்கிறது இது ஒரு தன்மை தான், ஒரு இனம் கிடையாது. இனமா உருவாக்க ட்ரை பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி பிரிவினை எல்லாம் கொண்டுட்டு வர்றது, இதே மாதிரி மொழி பல வகையில வந்து பிரிவினை. அதே இதுலதான் மதத்தின் அடிப்படையில பிரிவினை. இப்போ கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜகத் காஸ்பர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொன்னாரு, இஸ்லாமியர்களும் பழங்குடியினர்களும் நீங்க வந்து 40% இருக்கீங்க, நீங்க உங்களுக்குன்னு தனி நாடா கேளுங்க, ஒன்னு ராஜஸ்தான் பகுதியில கேளுங்க, இல்லாட்டி இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த பகுதியை வந்து உங்க நாடா தனி நாடா கேளுங்க அப்படின்ட்டு ஓப்பனா ஒரு மீட்டிங்லயே அறிவிக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து நாட்டை துண்டாக்குற துக்குடா கேங்கோட அஜெண்டா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிடணும். அப்ப நாம இவங்களுக்கு ஆதரிக்கணுமா ஆதரிக்க கூடாதா அப்படிங்கிறத நாம தான் பொறுப்புள்ள வாக்காளர்களா இருந்து நாம பகுத்தறிவோடு சிந்திச்சு தீர்மானிச்சாதான் நாடும் மாநிலமும் நாமளும் எதிர்கால சந்ததிகளும் பாதுகாப்பா நலமாக இருக்க முடியும்.